ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரசம் வைக்க போகிறோங்க. இது எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா வாய்க்கு நல்லாயிருக்கும். சிம்பிளானது. இப்போ பாசிப்பருப்பு வந்து நான் சாம்பாருக்கு வேக போட்டிருக்கிறேன். நான் சாம்பார் பாசிப்பருப்பில் வைக்க ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன், போய் பாருங்கள், ஷார்ட்ஸில் இருக்குது. அது கூடயே 2 தக்காளி, கொஞ்சமாக பூண்டும் போட்டுட்டேன். ஏன்னா இதுக்கு பூண்டெல்லாம் இடித்து போடக்கூடாதுங்க. இந்த வேக வச்ச பூண்டை போட்டு கரைக்கும் போது இது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம ரசங்க. நிஜமாக ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வேணும் கேட்பாங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃபேவரட் ரசம். முதல்ல கொஞ்சமாக புளி ஊற போட்டிருந்தேன். இப்போ இந்த பருப்பு கூட வேக வச்ச தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் பருப்பு தண்ணி, கொஞ்சமாக பருப்பு, அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா கையிலேயே கரைக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, மிக்சியிலேயே போட்டு அடிக்கிறது, பீட்ரு அதெல்லாம் பண்ணக்கூடாது. கையில் நல்லா கரைக்கணும். நீங்கள் எந்த அளவு கரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. இதுதான் கைப்பக்குவங்கிறது. நல்லா குறைச்சிக்கணும். நல்லா குழைய நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயங்க போட்டு தாளிச்சுக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக இதில் வந்து சின்ன வெங்காயம் ரசத்துக்கு தாளிக்க போடணும். அப்போ தாங்க இந்த ரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு, வேறு எதுவும் கிடையாது. போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா வதங்க விடணுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். அப்போ தான் எதுக்காக இருந்தாலும் அந்த ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு கொடுக்கும். வதங்கினோன்னா நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, தேவையான தண்ணி ஊற்றி அந்த ஜூஸை வந்து ஊற்றிக்கிறோம். அவ்வளோதாங்க. இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போடணும். பெருங்காயப்பொடி எண்ணெய்க்குள்ளேயே போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம், நான் இதுலேயே போட்டுருவேன். எப்படி போட்டாலும் பெருசால வித்தியாசம் இருக்குது. இது வந்து கட்டி பெருங்காயத்தை நான் வாங்கி வறுத்து காய வச்சு வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. பெருங்காய பொடி வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி பொடி உப்பும் வாங்க மாட்டேன். இப்போ கல்லுப்பை பொடி பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கி அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா நீங்கள் அந்த பவுடராக வாங்கும்போது அது பவுடர் ஆகிறதுக்காக இந்த பொடி உப்புலையும் பெருங்காயத்தில் எதுவும் கெமிக்கல் சேர்த்துறாங்க. அது உடம்புக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லதில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசப்பொடி. இது வந்து பார்த்திங்கன்னா மல்லி, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரெசிபி யாராச்சும் வேணால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொல்கிறேன் அடுத்த இதில். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதிச்சிடக்கூடாதுங்க. ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திடணும். இது தாங்க இதில் டாப்பு. இந்த பாலும் சரி ரசமும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். டபக்குன்னு பால் பொங்கிடும். இது கொதிச்சிருச்சுன்னா டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஆயிரும். நல்லா ஒரு பொங்குனதையும் பார்த்து டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரசம். என்கிட்ட கொத்தமல்லி தலை ஸ்டாக் இல்லை. இதில் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சுவையான ரசம் ரெடி. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. நான் வந்து பிளேட்டுக்கு பதிலாக இந்த கப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ரொம்ப நல்லா